குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? ஆர்ஆர்பி குரூப் டிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நேற்று 11th கிளாஸோட ஒரு ஒர்க் அவுட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிவிட்டு நம்ம இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகேவா? 6th கொஷின் தான் ஒர்க் அவுட் ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தேன்னா இந்த கொஷினை சால்வ் பண்ணிடலாம். ABCDW எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் ஒரு நேர்வரிசையில் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். எல்லாரும் வடக்கு நோக்கி நார்த்தை பார்த்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 7 பேர் உட்காந்துருக்காங்களா? W மற்றும் ஒய்க்கு இடையில் 3 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். Wக்கும் ஒய்க்கும் நடுவில் 3 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்கங்கிறாங்க. அப்போ W 1 2 3 3 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்களா? இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க? 4 5 6 7. அவங்க இந்த சைடும் உட்காந்துருக்கலாம், இல்லைன்னா இந்த சைடும் உட்காந்துருக்கலாம். ஆமாவா? அடுத்த இதில் என்ன சொல்கிறாங்க? ஏ என்பவர் ஒய்க்கு உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஏங்கிறவங்க ஒய்க்கு உடனடி வலதுபுறத்தில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏவை இங்கே பிளேஸ் பண்ணிடலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? பியின் வலதுபுறத்தில் ஒருவரும் அமரவில்லை. அப்போ பியோட வலதுபுறத்தில் யாரும் அமரலை அப்படின்னா பி அப்போ எங்கே உட்கார வைக்கலாம்? என்ன சொல்கிறாங்க? நோ பீப்புள் இஸ் சிட்டிங் டு த ரைட் ஆஃப் பி. பியோட ரைட் சைடில் யாரும் உட்காரல. அப்போ பி தான் ரைட் எண்டில் உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த 2 பர்சன் இங்கே தான் இருப்பாங்க, இங்கே இருக்க மாட்டாங்க. ஆமாவா? அப்போ இதை erase பண்ணிடலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? பி மற்றும் ஏக்கு இடையில் 2 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். பிக்கும் ஏக்கும் நடுவில் 2 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அதை அப்படியே வந்துருச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் என்பவர் டியின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். எக்ஸுங்கிறவங்க டியோட உடனடி வலதுபுறத்தில் உட்காந்துருக்காங்க. டியோட வலதுபுறத்தில் எக்ஸ் உட்காந்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? சி மற்றும் எக்ஸுக்கு இடையில் எத்தனை நபர்கள் அமர்ந்துள்ளனர்? இப்போ ஒரே ஒரு பர்சனோட பொசிஷன் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். யாரோட பொசிஷனு? ஏபி சியோட பொசிஷன். அப்போ சி இங்கே உட்கார வச்சிடலாமா? இப்போ கொஷினில் என்ன கேட்டாங்க? சிக்கும் எக்ஸுக்கும் நடுவில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு தானே கேட்குறாங்க. சிக்கும் எக்ஸுக்கும் நடுவில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ 2. சி மற்றும் எக்ஸ்க்கு இடையில் எத்தனை நபர்கள் உட்காந்து? ஓகே, இந்த கொஷினுக்கான ஆன்சர் 2பா. ஸோ இப்போ இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகேவா? 12th இது 12th ரீசனிங் 12th கிளாஸு ஆர்ஆர்பிக்கான 12th கிளாஸு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆர்ஆர்பியோட பெய்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறோம். அதில் நீங்கள் அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆப்போட லிங்க் கொடுக்குறோம். ஆப்போட லிங்க் நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஆப்லேயே அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க? ராஜேஷ் தனது வகுப்பின் தரவரிசையில் மேலிருந்து 38வது இடத்தையும் கீழிருந்து 27வது இடத்தையும் பிடித்துள்ளார். அவரது வகுப்பில் எத்தனை நபர்கள் உள்ளனர்? இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஆமாவா? பொசிஷன் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் ப்ராப்ளமாக வச்சுக்கலாமா? ஓகேவா? இதை ஒர்க் அவுட் ப்ராப்ளமாக வச்சுக்கோங்க. சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின் என்னது? மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ்லேருந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் 3 13 3, 13, 24, 36, 49 சீரீஸ் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கா? ஸோ இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கிறப்ப ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆப்ரேஷன் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் பண்ணோன்னா 3 + 10 is 13. 13ல் +11 நமக்கு 24. 24 + 12 நமக்கு 36. 36 + 13 நமக்கு 49. 49லேருந்து அப்போ +14 பண்ணியிருப்பாங்க.
ஓகேவா? ப்ளஸ் போட்டுன்னு பண்ணாங்கன்னா ஆன்சர் என்ன? 53. இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி 53. தேர்ட் கொஷினில் நம்பர் அனாலஜி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது? ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாமா? இது கொஞ்சம் ட்ரிக்கான ப்ராப்ளம் தான். ஒவ்வொரு டைம் நம்பர் அனாலஜியும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது. ஆமாவா? இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, 28லேருந்து -15 பண்ணால் நமக்கு 13. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 64லேருந்து 28 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 68லேருந்து 24 மைனஸ் பண்ணால் 36. இப்போ இங்கே எழுதுகிற என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர், அப்புறம் தேர்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர். இங்கே எக்ஸ்ன்னு வருது, இங்கே ஒய்ன்னு வருது. எக்ஸ் ஒய்ங்கிறது வந்திருக்க நம்பர். எக்ஸ் ஒய்ங்கிறது இல்லை, ஆக்சுவலாக இங்கே வந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 13 வரணும், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 36 வரணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பரா? செகண்ட் நம்பர் வந்து 76. 76லேருந்து 63 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13ங்கிறது வருதா? அதே போல் தேர்ட் நம்பர் 112லேருந்து 76 மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே 12, இங்கே ஒரு 6, 11ல் 13. 3 ஓகே, 36. அப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணுறப்ப 13 வரணும். தேர்ட் நம்பர்லேருந்து செகண்ட் நம்பரை மைனஸ் பண்ணால் 36 வரணும். ஆப்ஷன் 1 நம்ம எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போமா? ஆப்ஷன் 1ல் 37 மைனஸ் 74 என்ன ஆகுது? 13 வருதா? 123லேருந்து 87 மைனஸ் பண்ணால் 13னா 6 இங்கே ஒரு 3, 36. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே நமக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நம்பர் அனாலஜி நிறைய சம் சால்வ் பண்ணுங்கப்பா. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் கேட்குறாங்கன்னு சிம்பிளாக விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் இதை ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட மெத்தட்ஸ் தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்த கொஷின். ஃபோர்த் கொஷினில் என்ன சொல்கிறாங்க? ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டாங்க. லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் கேல்குலேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. How many such odd numbers are there that have an even number immediately preceding them and an even number immediately following them? எத்தனை ஆட் நம்பர்ஸ் இருக்கு? எத்தனை ஒற்றைப்படை எண்கள் உள்ளன? ஒவ்வொன்றுக்கும் முன்பாக ஒரு இரட்டைப்படை எண்ணும் ஈவன் நம்பரும், ஒவ்வொன்றுக்கும் பின்பாக ஒரு இரட்டைப்படை எண்ணும் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஈவன் ஆடுங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் எங்கே இருக்குங்கிறத பார்த்தலாமா? இங்கே ஈவன் இருக்குது, ஆனால் நடுவில் ஆட் நம்பர் வந்திருக்கணும். ஆமாவா? இங்கே வரலை. அப்போ ஈவன் நம்பர்ஸ் வேறு எங்கே இருக்குது? இங்கே ஈவன் நம்பர் இருக்குது, ஆனால் இங்கே ரெண்டுமே ஆட் நம்பர் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஈவன் நம்பராக இருக்கணும். ஆமாவா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இங்கே இருக்குது. 6ம் ஈவன் நம்பர், 9ங்கிறது ஆட் நம்பர். 6, 9, 6 ஒன்றே ஒன்று தான் அந்த மாதிரி இருக்குது. ஆமாவா? 6, 9, 6ங்கிறது ஒரே ஒன்று தான் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? கோடிங் டிகோடிங்கில் ஸ்பீக் த ட்ரூத்துங்கிறது PCRDST என்றும், ட்ரூத் ஆல்வேஸ் வின்ஸுங்கிறது MOSTKLங்கிற மாதிரியும் எழுதியிருக்காங்க. இப்போ ட்ரூத்தோட கோடு என்னங்கிறது கேட்குறாங்க. சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரூத்துங்கிறது தான் ஒரே ஒரு வார்த்தை சிமிலராக இருக்குது ரெண்டு சென்டென்ஸ்லையுமே. அப்போ கோடும் அதுதான் சிமிலராக இருக்குமா? கோடு வந்து STங்கிறது சிமிலராக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ST தான் ட்ரூத்தோட கோடு. சிக்ஸ்த்து கொஷினில் ஆல்ஃபபெட்டிக்கல் இதில் கொடுத்துருக்காங்க. ஆட் ஒன் அவுட் கேட்குறாங்க. ஆட் ஒன் அவுட் சால்வ் பண்ணிடலாமா? ஆல்ஃபபெட்டிக்கல் பொசிஷனை வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் HDAF. ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ 8, டியோட பொசிஷன் வேல்யூ 4, ஏவோட பொசிஷன் வேல்யூ 1, எஃபோட பொசிஷன் வேல்யூ 6. என்ன பண்ணியிருக்காங்க? -7 பண்ணியிருக்காங்க.
இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, +2 பண்ணியிருக்காங்க. ஆமாவா? அடுத்த ஆப்ஷன் எடுத்து பார்த்துடலாமா? பியோட பொசிஷன் வேல்யூ 16, எல்லோட பொசிஷன் வேல்யூ 12, அடுத்து ஐ கொடுத்துருக்காங்க, ஐயோட பொசிஷன் வேல்யூ 9, அடுத்து எம் கொடுத்துருக்காங்க, எம்மோட பொசிஷன் வேல்யூ 13. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேயும் -7 தானே பண்ணியிருக்காங்க, -7. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, +1 பண்ணியிருக்காங்க. இங்கே -7 +2 பண்ணியிருக்காங்க, இங்கே -7 +1 பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆப்ஷனை பார்த்தா தான் நமக்கு எது ஆட் ஒன் அவுட்டுங்கிறது தெரியும். ஜேவோட பொசிஷன் வேல்யூ 10, எஃபோட பொசிஷன் வேல்யூ 6, சியோட பொசிஷன் வேல்யூ 3, ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ 8. +2 இங்கே -7. அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சிமிலராக இருக்குது. -7 +2ங்கிறது சிமிலராக இருக்குது. இங்கே +1ங்கிறது ஆடாக இருக்குது. இங்கே ஆக்சுவலாக +2ங்கிறது வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆட் ஒன் அவுட். அடுத்த கொஷின் போயிடலாமா? 7th கொஷின் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்லேருந்து. கூற்றுல என்ன சொல்கிறாங்க, அனைத்து சாலைகளும் லாரிகள் ஆகும். ஆல் ரோட்ஸ் ஆர் லாரிஸ்னு சொல்லிட்டாங்க. எல்லா ரோட்ஸுமே ஆல் ரோட்ஸ் ஆர் லாரிஸ். அனைத்து சாலைகளுமே லாரிகள்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, எந்த லாரியும் ஆடு அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லாரி கூட ஆடு அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆடுனா கோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க, சம் ரோட்ஸ் ஆர் கோட்ஸ். சில சாலைகள் வந்து கோட்டுன்னு சொல்கிறாங்க. சில சாலைகள் கோட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஒரு லாரி கூட ஆடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கன்க்ளூஷன் 1 வந்து ஃபாலோ ஆகாது. கன்க்ளூஷன் 2ல் என்ன சொல்கிறாங்க, ஆல் லாரிஸ் ஆர் கோட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அனைத்து லாரிகளும் ஆடுகள் ஆகும். எல்லா லாரியும் ஆடு ஆகாது. லாரிக்கும் ஒரு லாரி கூட கோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி கன்க்ளூஷன் 2 ஆகும்? அப்போ ஸ்டேட்மெண்ட்டே தப்பாக போயிடும்ல. அப்போ போத் கன்க்ளூஷன் 1 and 2 நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். ரெண்டு கன்க்ளூஷனுமே ஃபாலோ ஆகலை அப்படிங்கிறது தான் சரியான விடை. பின்பற்றவில்லைங்கிறது தான் சரியான விடை. 8th கொஷினில் இங்கே கொஷின் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸில் ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு ஆப்ஷனில் என்ன வருங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கொஷினை பார்த்ததுமே எப்போவுமே சொல்கிறது, நம்ம கிளாஸில் நம்ம ரிப்பீட்டடாக சொல்கிறது தான். ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸாக இருந்தாலும் சரி, நம்பர் சீரீஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ஃபபெட்டிக்கல் நம்பர் சீரீஸாக இருந்தாலும் சரி, அந்த சீரீஸை ஒரு டைம் அனலைஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஆப்ஷன்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு போயிடணும். இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே வந்து ஓலேயே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட் ஆல்ஃபபெட் ஓங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. செகண்டையும் தேர்டையும், ஸோ அந்த ஃபஸ்ட் ஆல்ஃபபெட் ஓவா அப்படிங்கிறத திரும்ப செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாகவே செகண்ட் ஆல்ஃபபெட் என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த டைமை நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் ஆல்ஃபபெட்ஸை எடுத்துக்கிறேன். டபிள்யூவோட பொசிஷன் வேல்யூ 23, எஸ்ஸோட பொசிஷன் வேல்யூ 19, அடுத்து ஓ கொடுத்துருக்காங்க, ஓவோட பொசிஷன் வேல்யூ 15, அடுத்து கே கொடுத்துருக்காங்க, கேயோட பொசிஷன் வேல்யூ 11. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, -4, 19லேருந்து -4 பண்ணால் 15, 15லேருந்து -4 பண்ணால் 11, -4 பண்ணியிருக்காங்க. அப்போ 11லேருந்து -4 பண்ணால் 7, 7th பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது, ஜிங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. இப்போ நமக்கு ஆல்ரெடி ஓங்கிறது தெரியும். இப்போ அகெயின் பாருங்க, ஆப்ஷன் ஏலையும் ஜிங்கிறது இருக்கு, ஆப்ஷன் டிலையும் ஜிங்கிறது இருக்கு. அப்போ நீங்கள் திரும்ப ஓங்கிறத டெரைவ் பண்ணி போட்டுட்டு இருந்தீங்கன்னா 3 இதையும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்ட் ஆல்ஃபபெட்ஸை எடுத்துக்கலாம். ஆரோட பொசிஷன் வேல்யூ 18, என் கொடுத்துருக்காங்க, என்னோட பொசிஷன் வேல்யூ 14, இங்கே -4 பண்ணியிருக்காங்களா. அடுத்து ஜேவோட பொசிஷன் வேல்யூ 10, இங்கே -4 பண்ணியிருக்காங்க. அடுத்து எஃபோட பொசிஷன் வேல்யூ 6, -4 பண்ணியிருக்காங்க. இங்கே 6லேருந்து -4 பண்ணால் 2, செகண்ட் பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது, பிங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. ஆல்ரெடி ஓங்கிறது தெரியும். ஓ, ஜி, பிங்கிறதா அடுத்த சீரீஸ், அடுத்து வர வேண்டிய ஆல்ஃபபெட்.
ஸோ டி இல்லை, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சதா? 9th question. 9th questionல என்ன சொல்றாங்க? How many such even numbers are there that have an odd number immediately preceding them and an odd number immediately following them? அவை ஒவ்வொன்றுக்கும் உடனடி முன்பாக ஒரு ஒற்றைப்படை எண்ணையும் மற்றும் உடனடி பின்பாக ஒரு ஒற்றைப்படை எண்ணையும் கொண்டுள்ள அத்தகைய இரட்டைப்படை எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இரட்டைப்படை எண்ணுக்கு முன்னாடி ஒரு ஒற்றைப்படை எண்ணும் அந்த இரட்டைப்படை எண்ணுக்கு பின்னாடி ஒரு ஒற்றைப்படை எண். இரட்டைப்படை எண்ணுக்கு முன்னாடி ஒரு ஒற்றைப்படை எண்ணும் அதுக்கு பின்னாடி ஒரு ஒற்றைப்படை எண்ணும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஆட் நம்பர், ஈவன் நம்பர், ஆட் நம்பருங்கிற ஃபார்மேட்ல இருக்கணும். ஆட் நம்பர் எங்க இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஆட் நம்பர், 6ங்கிறது ஈவன் நம்பர். ஆமாவா? அடுத்து 5, 4, 1 எடுத்து எழுதிடலாம். நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். 9, 6, 5. 9ம் 5ம் ஆட் நம்பர், 6ங்கிறது ஈவன் நம்பரா? 5, 4, 1. அடுத்து வேற 1, 6, 7. 1, 6, 7. 6ங்கிறது ஈவன் நம்பர், இது ரெண்டும் ஆட் நம்பர். அடுத்து 5, 3. ஓகே, 3, 6, 9. 1, 6, 7. இங்க 3, 6, 9 அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து 9, 2, 7ங்கிறது இருக்கு. அடுத்து 7, 2, 7ங்கிறது இருக்கு. 9, 2, 7ங்கிறது இருக்கு. அடுத்து 7, 2, 7ங்கிறது இருக்கு. அப்ப எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. 6 செட் இந்த மாதிரி இருக்கு. ஆமாவா? வேற ஏதாவது மிஸ் ஆயிருக்காப்பா? எல்லாத்தையும் எழுதிட்டோமா? 7, 6, 1, 6, 7, 9, 6, 5. ஓகே, எல்லாம் எழுதிட்டோம்ல? ஏதோ மிஸ் ஆன மாதிரியே இருக்கு. 1 செகண்ட், இன்னொரு டைம் செக் பண்ணிடலாம். 7, 8, 6. 6ங்கிறது ஈவன் நம்பர், முன்னாடி பின்னாடி ஆட். ஓகே, 3, 6, 9. 9, 4, 4. 9, 2, 7. 7, 2, 7. ஓகே, அப்ப எத்தனை இருக்கு? 6 தான் இருக்குல்ல? 6. ஆப்ஷன் டி, 6 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். எயிட் 3, 1, 2, 4, 6, 7 என்ற எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கமும் இடமிருந்து வலமாக ஏறுவரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணில் இடதுபுறத்திலிருந்து இரண்டாவது மற்றும் வலதுபுறத்திலிருந்து இரண்டாவதாக இருக்கும் எண்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நம்பர் சீரீஸ் மாதிரி, ஒரு பெரிய நம்பர் கிளஸ்டர், ஒரு பெரிய லாங் நம்பர் இது கொடுத்துட்டாங்க. 8, 3, 1, 2, 4, 6, 7 கொடுத்துட்டாங்க. இதை வந்து ஏறு விசையில எழுதணும்னு சொல்லிட்டாங்க. ஏறு விசைனா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரா எழுதணும். 1, 2, 3, 4, 6, 7, 8ன்னு எழுதியாச்சா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இடதுபுறத்திலிருந்து புதிதாக உருவாக்கப்பட்டது இதுதான். புதிதாக உருவாக்கப்பட்ட எண்ணில் இடதுபுறத்திலிருந்து இரண்டாவது, இடதுபுறத்திலிருந்து இதுதான் இடதுபுறம், இது வலதுபுறமா? இது லெஃப்ட், இது ரைட். லெஃப்ட்ல இருந்து ரெண்டாவதும் ரைட்ல இருந்து ரெண்டாவதும் வலதுபுறத்துல இருந்து இரண்டாவதும் இது ரெண்டையும் கூட்ட சொல்றாங்க. 7 + 2 is 9.
அந்த எண் என்னங்கிறது தான் கேட்டிருக்காங்க. 9ங்கிறது தான் சரியான விடை. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை 9. 11th கொஸ்டின். 11th கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? ஏபிசி, ஆர்எஸ்டி மற்றும் யு ஆகியோர் ஒரு வட்ட மேசையை சுற்றி மையத்தை நோக்கியபடி அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. சென்டரை பார்த்த மாதிரி 1 2 3 4 5 6 7 7 பேர் உட்கார்ந்துருக்காங்க. சென்டரை பார்த்த மாதிரி. ஆர் என்பவர் சி மற்றும் டி ஆகிய இருவருக்கும் உடனடி அருகாமையாளர் ஆவர். அருகாமையாளர்னா உடனடி பக்கத்துல. ஆறுங்கிறவங்களுக்கு பக்கத்துல சியும் டியும் உட்காந்துருக்காங்க. இப்ப இதுலயே 2 பாசிபிலிட்டி வருதா? எப்படி வருது? இப்ப ஆரோட ரைட்ல டி உட்காந்துருக்காங்க. ஆனா ஆரோட ரைட்ல சி உட்காந்துருக்க மாதிரியும் வரலாம் இல்லையா? ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்கு. 2யுமே வரைஞ்சிடலாம். 2லையுமே இதுக்கு மேல கொடுக்குற இன்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணணும். அடுத்து என்ன சொல்றாங்க? டி என்பவர் யூக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக அமர்ந்துள்ளார். டிங்கிறவங்க யூவோட இடதுபுறத்துக்கு. டி என்பவர் யூவோட இடதுபுறத்துல இருந்து 3ஆவதா உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமாவா? இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? டி இஸ் சீட்டட் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் யூ. யூவோட தேர்ட் லெஃப்ட்ல. யூவோட தேர்ட் லெஃப்ட்னா யூவை எங்க உட்கார வச்சோம்னா யூவோட லெஃப்ட்ங்கிறது இதான். தேர்ட் லெஃப்ட்ல டி உட்காந்துருக்காங்க. இங்க உட்கார வச்சோம்னா இங்க யூ உட்கார வச்சோம்னா அதாவது 1 2 3. அப்ப யூ இங்க உட்கார வச்சோம்னா யூவோட லெஃப்ட்ல தேர்ட் லெஃப்ட்ல 3ஆவது இடதுபுறத்துல உட்காந்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? பி என்பவர் யூக்கு உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். யூவோட உடனடி இடதுபுறத்துல பி உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப பி இங்க உட்கார வச்சோம்னா இங்க பியை உட்கார வைக்க முடியாது. ஆமாவா? ஆல்ரெடி இங்க சி உட்காந்துருக்காங்க. அதனால இந்த இது ஃபாலோ ஆகல. ஓகேவா? சில டைம் இந்த மாதிரி மாத்தியும் வரும். சில டைம் வந்து சி டிக்கு நடுவில் ஆர் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா டி சிக்கு நடுவில் ஆர் உட்காந்துருப்பாங்க. அதனால நம்ம 2 பாசிபிலிட்டியுமே போட்டு பார்த்துறது நமக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டதுக்கப்புறம் சப்போஸ் இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா திரும்ப இதை ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டிருக்க மாதிரி இருக்கும். அதனால டைம் சேவிங்காக எத்தனை பாசிபிலிட்டி வந்தாலும் அத்தனை டயக்ராம்ஸ் போட்டுக்கிறது நமக்கு நல்லது. ஓகேவா? அடுத்து எஸ் என்பவர் டி என்பவரின் உடனடி அருகாமையாளர் அல்ல. இப்போ எஸ் வந்து டிக்கு பக்கத்தில் உட்காரலன்ட்டாங்க. அப்போ எஸ்ஸை வந்து சிக்கும் யூக்கும் நடுவில் உட்கார வச்சிடலாம். இப்போ ஒரே ஒரு பொசிஷன் தான் காலியாக இருக்குது. இங்கே ஏங்கிறவங்கள உட்கார வச்சிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஏக்கு வலதுபுறத்தில் 2ஆவதாக அமர்ந்திருப்பவர் யார்? ஏவோட செகண்ட் ரைட்டில் யார் உட்காந்துருக்காங்கங்கிறாங்க. ஏவோட வலதுபுறத்தில் அதாவது 1 2 2வது வலதுபுறத்தில் யூங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஷின். 12th கொஷினில் என்ன சொல்கிறாங்க? 7 1 2 3 4 5 8 என்ற எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கமும் இடமிருந்து வலமாக ஏறுவரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணில் இடமிருந்து இரண்டாவதாக மற்றும் வலமிருந்து இரண்டாவதாக இருக்கும் இலக்கங்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடலாம். 1 7 2 3 4 5 8. இதை வந்து ஏறு விசையில் எழுதணுமா? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக எழுதணும். 1 2 3 4 5 7 8ன்னு எழுதணும். இப்போ இதுதான் நியூலி ஃபார்ம்டு நம்பர். இந்த நம்பரில் என்ன சொல்கிறாங்க? லெஃப்ட்லேருந்து செகண்டாக இருக்க நம்பரையும் ரைட்லேருந்து செகண்டாக இருக்க நம்பரையும் அகெயின் 7 2ன்னு தான் வருது பாருங்க. இதோட கூட்டுத்தொகை தான் என்னன்னு கேட்குறாங்க. இதோட கூட்டுத்தொகை 9. வலமிருந்து இரண்டாவது இருக்கிற எண்ணையும் இடமிருந்து இரண்டாவதா இருக்க எண்ணையும் கூட்ட சொல்றாங்க. கூட்டுனா இதோட ஆன்சரும் வந்து 9ன்னு தான் வருது. அடுத்த கேள்வி. ஓகே. கோடிங் டிகோடிங்ல இருந்து அதாவது பிளட் ரிலேஷன்ல இருந்து இதுல இங்க கொடுத்துருக்காங்கப்பா. இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் சால்வ் பண்ணணும். P மைனஸ் கியூனா
P மைனஸ் Qனா என்ன அர்த்தம்? P என்பவர் Aவின் தந்தை அப்படின்னு அர்த்தம். P என்பவர் Qவின் தந்தை அப்படின்னு ஆகும். அடுத்து Q டிவைடட் பை Rனா Q டிவைடட் பை Rனா என்ன சொல்றாங்க? Q என்பவர் Rன் சகோதரி அப்படின்னு சொல்றாங்க. Q என்பவர் Rன் சகோதரின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? R ஸ்டார் Sன்னு கொடுத்துருக்காங்களா? R ஸ்டார் Sனா R என்பவர் Sன் கணவர். R என்பவர் Sன் கணவர். ஆறுங்கிறவங்க கணவரா இருந்தாங்கன்னா எஸ்ங்கிறவங்க ஒய்ஃபா இருப்பாங்க. ஆமாவா? எஸ் பிளஸ் டி. எஸ் பிளஸ் டீனா என்ன சொல்றாங்க? எஸ் என்பவர் டீயின் தாயின்னு அர்த்தமாகும். எஸ் என்பவர் டீயின் தாய். இப்ப என்ன கேள்வியில கேக்குறாங்க? பி என்பவர் டீக்கு என்ன உறவு? பி என்பவர் டீக்கு என்ன உறவாகும்? அப்பாவோட அப்பா. ஆமாவா? ஃபாதர்ஸ் ஃபாதர்ங்கிறது தான் உறவாகும். ஃபாதர்ஸ் ஃபாதர். தந்தையின் தந்தையார் தான் பி. அடுத்த கேள்வி. 14th கொஸ்டின். 14th கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? ஆட் ஒன் அவுட் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சால்வ் பண்ணிடலாமா? பொசிஷன் வேல்யூஸை வச்சு தான் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிடலாம். எம் ஆர் ஓ கேன்னு கொடுத்துருக்காங்க. எம்மோட பொசிஷன் வேல்யூ 13, ஆரோட பொசிஷன் வேல்யூ 18, கேவோட பொசிஷன் வேல்யூ 11, 11னா -7 பண்ணியிருக்காங்க. ஓவோட பொசிஷன் வேல்யூ 15, 15னா என்ன பண்ணியிருக்காங்க? +2 பண்ணியிருக்காங்க. அப்போ +2 - 7ங்கிறத ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல நம்ம பார்த்துருக்கோம். இது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பியில் பார்த்துடலாமா? கியூவோட பொசிஷன் வேல்யூ 17, வின்னு கொடுத்துருக்காங்க. வியோட பொசிஷன் வேல்யூ 22. இதை வந்து எஸ்ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஸோட பொசிஷன் வேல்யூ 19. இங்கே வந்து ஓன்னு போட்டிருக்காங்க. ஓவோட பொசிஷன் வேல்யூ 15. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? இங்கேயும் -7 தான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் +2 தான் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போமா? ஓவோட பொசிஷன் வேல்யூ 15, டியோட பொசிஷன் வேல்யூ 20. இங்கே கியூ கொடுத்துருக்காங்க. கியூவோட பொசிஷன் வேல்யூ 17, 17னா இங்கேயும் +2 தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து டி என்னவா கோட் பண்ணியிருக்காங்க? எம்னு கோட் பண்ணியிருக்காங்க. எம்மோட பொசிஷன் வேல்யூ 13. இங்கேயும் -7 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ, பி, சி மூணுமே சேமாக தான் இருக்குது. ஆமாவா? அப்போ ஆப்ஷன் டி தான் ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும். ஓகே, இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துடலாம். எஸ்ஸு, இது வந்து ஆப்ஷன் டி. எஸ்ஸோட பொசிஷன் வேல்யூ என்ன? 19. எக்ஸோட பொசிஷன் வேல்யூ 24. இதை யூன்னு கோட் பண்ணியிருக்காங்க. யூவோட பொசிஷன் வேல்யூ 21. 21னா இங்கே +2 பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே ஆரோட பொசிஷன் வேல்யூ 18. ஓகே, இதுதான் தப்பாக இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க? -6 பண்ணியிருக்காங்க. ஆமாவா? இங்கே -6 பண்ணியிருக்காங்க. மற்ற இடத்துல எல்லாமே -7 பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டிங்கிறது தான் ஆட் ஒன் அவுட். நம்பர் சீரீஸ்லேருந்து ஒரு சம். 191, 177, 163, 149, 135 கொஷின் மார்க். இந்த சீரீஸ் எப்படி இருக்குது? டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குன்னா மைனஸ் இல்லைன்னா டிவிஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணி பார்ப்போம். 77, 177. 191லேருந்து -14 பண்ணால் நமக்கு 177. 177லேருந்து அகெயின் ஒரு -14 பண்ணால் 163. 163லேருந்து -14 பண்ணால் 149. 149லேருந்து ஒரு -14 பண்ணால் 135. 135லேருந்து இங்கே அகெயின் -14 பண்ணால் நமக்கு 121ங்கிறது வருதா? 121ங்கிறது வருது. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 121. நெக்ஸ்ட் கொஷின். கோடிங் டிகோடிங்லேருந்து MU4 வந்து PO10ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ DL8 இன்னொரு எக்ஸாம்பிள். DL8 வந்து G7 -6ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. HP12 எப்படி கோட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. MU4. எம்மோட பொசிஷன் வேல்யூ 13, 21,
13. P ஓட பொசிஷன் வேல்யூ 16, O ஓட பொசிஷன் வேல்யூ 15. இங்க வந்து -10ன்னு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இங்க -14 தான். -14லேருந்து 4 மைனஸ் பண்ணாதான் நமக்கு -10 ஆகும். ஆமாவா? மைனஸ் பண்றப்ப பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை தான் போடுவோம். ஸோ மைனஸ்ங்கிறது வந்திருக்கும். இங்க என்ன பண்ணியிருக்காங்க, 21லேருந்து -6 பண்ணா 15, 13லேருந்து +3 பண்ணா நமக்கு 16. இப்போ டைரெக்டாக கொடுத்துருக்க கொஷினுக்கு போயிடலாம். ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ 8, பியோட பொசிஷன் வேல்யூ 16, 12ன்னு கொடுத்துருக்காங்க. +3 பண்ணுமா? 8 + 3 is nothing but 11. 11th பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது? கேங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. அடுத்து -6 பண்ணோம். -6னா 10, 10th பொசிஷனில் ஜேங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. ஸோ ஜேன்னு என்ன ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் ஏல, சியில், டியில். கேங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்மளோட ஆன்சர் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இங்கே -14 பண்ணியிருக்காங்களா? -14னா -2. அடுத்து 17th கொஷின் நம்பர் சீரீஸ். ரொம்ப 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 ஈஸியான சம். இது பார்த்தீங்கன்னா 2 சீரீஸாகவும் இதை வச்சு போடலாம், இல்லை ஒரே சீரீஸாகவும் இதை நீங்கள் பார்க்கலாம். 8ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 64, 9ஓட ஸ்கொயர் வந்து 8 ஸ்கொயர் வந்து 64, 9 ஸ்கொயர் வந்து 81, 10 ஸ்கொயர் வந்து நமக்கு 100, 11 ஸ்கொயர் வந்து 121. அப்போ எதோட ஸ்கொயர் வந்து அப்போ 144ங்கிறது 12 ஸ்கொயரா? அப்போ 12ங்கிறது தான் ஆன்சர். அப்படி இல்லைனா 8, 9, 10, 11, 12. இங்கே 12ங்கிறது வந்திருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தாலே இந்த சம்லாம் ஆன்சர் பண்ணிடலாம்ப்பா. இந்த சம் 18th கொஷின். இந்த 18th ப்ராப்ளம் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த சம்லேயே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சம். இது வரைக்கும் நம்ம பார்த்த கிளாஸஸில் இந்த மாதிரி ஒரு சம்மை வந்து நம்ம பார்த்ததில்லை. அதனால் வந்து இதை ஒர்க் அவுட் ப்ராப்ளமாக கொடுத்துட்டா. சரி, இந்த 18th ப்ராப்ளமை ஒர்க் அவுட் ப்ராப்ளமாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அண்ட் 18th ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் ப்ராப்ளம். இதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்கிறத பார்த்துடலாம். 19th ப்ராப்ளம். 19th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க? ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். அனைத்து ஆப்பிள்களும் பழங்கள் ஆகும். ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். எல்லா ஆப்பிள்ஸுமே ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? சில பழங்கள் இனிப்பு ஆகும். சில ஃப்ரூட்ஸ் வந்து சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்க? சம் ஆப்பிள்ஸ் ஆர் ஸ்வீட். சில ஆப்பிள்ஸ் வந்து ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சில ஆப்பிள்ஸ் ஸ்வீட்டாக இருக்குமா? நமக்கு தெரியாது. நெய்தர் நார் தான் வருது. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆல் ஸ்வீட் திங்ஸ் ஆர் ஆப்பிள்ஸ். எல்லா ஸ்வீட் திங்ஸுமே ஆப்பிள்னு சொல்கிறாங்க. எல்லா ஸ்வீட் திங்ஸுமே ஆப்பிளாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். கன்க்ளூஷன் 1ம் ஃபாலோ ஆகலை, 2ம் ஃபாலோ ஆகலைங்கிறது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி. பின்பற்றுகின்றன இருக்கா? பின்பற்றவில்லை. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஷின் 20th கொஷின். 20வது கொஷினில் என்ன சொல்கிறாங்க? லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டாங்க. அவை ஒவ்வொன்றுக்கும் உடனடி முன்பாக ஒரு ஒற்றைப்படை எண்ணும் மற்றும் உடனடி பின்பாக ஒரு ஒற்றைப்படை எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ள அத்தகைய இரட்டைப்படை எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒற்றைப்படை எண் எத்தனை? ஃபர்ஸ்ட் ஒற்றைப்படை எண், நடுவில் ஒரு இரட்டைப்படை எண், பின்னாடி ஒரு ஒற்றைப்படை எண். அதாவது ஆட் நம்பர், ஈவன் நம்பர், ஆட் நம்பருங்கிற ஃபார்மேட்டில் இருக்கணும். ஆட் நம்பர் இருக்கா? ஆட் நம்பர் இங்கே ஆட் நம்பர் இருக்கா? ஆனால் நடுவில் ஈவன் நம்பர் வரல. ஆட் நம்பர் இருக்குது, ஆனால் இங்கே ரெண்டுமே ஈவன் நம்பர் ஆயிடுச்சு. ஆட் நம்பர் வேறு என்ன இருக்குது? இங்கே 7 இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் 1, 8, 7. 1ங்கிறது ஆட் நம்பர், 8ங்கிறது ஈவன் நம்பர், 7ங்கிறது ஆட் நம்பர். வேறு ஏதாவது இருக்கா? 7, 8, 6. இங்கே ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள்.
169 169 1ங்கிறது ஆட் நம்பர், 9ங்கிறதும் ஆட் நம்பர், 6ங்கிறது ஈவன் நம்பர். 169. அப்போ எத்தனை இருக்குது அந்த மாதிரி? 2 தான் இருக்குது. வேறு ஏதாவது இருக்கா? வேறு எதுவும் இல்லை. ஸோ 2 மட்டுமே உள்ளது. 21st question. 21st questionல ஆல்ஃபபெட்டிக்கல் அனாலஜி கொடுத்துட்டாங்க. சால்வ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு I, C, L, F, N, P. ஐயோட பொசிஷன் வேல்யூ 9, சியோட பொசிஷன் வேல்யூ 3, எல்லோட பொசிஷன் வேல்யூ 12, 7ஓட பொசிஷன் வேல்யூ 6, எஃபோட பொசிஷன் வேல்யூ 6, என்னோட பொசிஷன் வேல்யூ 14, பியோட பொசிஷன் வேல்யூ 16. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே +3 பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? +3 பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? +2 பண்ணியிருக்காங்க. இங்கே +10க்கு போயிட்டாங்க. +3 +3 +2 +10க்கு போயிட்டாங்க. அப்போ இதுவும் அதோட எக்ஸாம்பிள் தான். இதுலேயும் அதே தான் பண்ணியிருப்பாங்க. நான் டைரெக்டாக ஆப்ஷனில் இருக்கிறத சால்வ் பண்ணுறதுக்கு போகிறேன். ஓகேவா? இங்கே இடம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறனால நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷன்ஸ்க்கு எலிமினேட் பண்ணுறதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு போயிடுறேன்ப்பா. நீங்கள் இதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, என்னோட பொசிஷன் வேல்யூ 13. இது ஆப்ஷன் ஏவை இங்கே டிரைவ் பண்ணுறேன். என்னோட பொசிஷன் வேல்யூ 13, ஜியோட பொசிஷன் வேல்யூ 7, பியோட பொசிஷன் வேல்யூ 16, ஜேயோட பொசிஷன் வேல்யூ 10, ஆரோட பொசிஷன் வேல்யூ நமக்கு 18, யூவோட பொசிஷன் வேல்யூ 21. ஆமாவா? அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே +3 பண்ணியிருக்காங்க, இங்கே +3 பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் சரியாக போச்சு. இங்கே ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க? திரும்ப வந்து இந்த என்னோட பொசிஷனை தான் தப்பாக போட்டது. என்னோட பொசிஷன் வேல்யூ 14. அப்போ என்னோட பொசிஷன் வேல்யூ 14ங்கிறப்ப இங்கே +2 தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே +3 வரணுமா? +3 வரணும்னா ஒன்று பிங்கிற பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும், இல்லை என்னங்கிற பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும். இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பியாக தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த எண்ணுக்கு பதிலாக எம்மோட பொசிஷனை போட்டோன்னா எம்மை வந்து எம் ரீப்ளேஸ் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே 13 ஆயிரும். 13னா +3னா 16. 16th பொசிஷனில் பிங்கிறது வந்துடும். அப்போ இந்த இடத்துல எம்ங்கிறது வந்திருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்னங்கிறத கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? எம்ஜிங்கிறது தான் வந்திருக்கு. இதுதான் வரணும். அதே போல் இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே யூங்கிறது இருக்குது, இங்கே டீங்கிறது இருக்குது. யூ வருமா டி வருமானு பார்த்தோம்னா இங்கே +10 பண்ணோன்னா 20 வந்திருக்கணும். 20th பொசிஷனில் டி தான் வந்திருக்கணும், யூ வந்திருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சதா? இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கப்பவே நீங்கள் ஆப்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணிகிட்டே வரணும். ஆப்ஷன்ஸை இங்கே அனலைஸ் பண்ணுறப்ப உங்களால் எலிமினேட் பண்ணி கரெக்டான ஆன்சருக்கு சீக்கிரம் வந்துட முடியும். இல்லைனா இது நாளையும் நீங்கள் இந்த மாதிரி பொசிஷன் வேல்யூஸ் வச்சு சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ல. அதனால் இந்த மாதிரி இடத்துல சால்வ் பண்ணவே நீங்கள் ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிகிட்டே வந்துடணும். எலிமினேட் பண்ணிட்டு வரப்போ டைரெக்டாக உங்களுக்கு ஆன்சரே உங்களுக்கு கையில் வந்து இருக்கும். அடுத்த கொஷின் 22nd கொஷின். ஏவை வந்து டிவிஷனாக எடுத்துக்க சொல்லிட்டாங்க, பினா வந்து மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்க சொல்லிட்டாங்க, சினா வந்து அடிஷன் எடுத்துக்க சொல்லிட்டாங்க, டினா வந்து மைனஸ்ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அப்போ 64 divided by 8, சினா +4, பினா into 11, டினா -3. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுமா? 44 -3. இப்போ 8லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 44 + 5 which is nothing but 49. 49 option C is the right answer.
ஓகே, பாக்ஸ் ப்ராப்ளமுக்கு வந்துடலாம். ஏபிசிடி ஐஜே மற்றும் கே ஆகிய 7 பெட்டிகள் ஒன்றின் மேல் ஒன்று வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த ஆர்டர்லயே அதை வந்து பிளேஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, பி மட்டுமே ஐக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது. பி மட்டும்தான் ஐக்கு மேல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 1 2 3 4 5 6 7 பெட்டிகளா? இப்போ ஃபர்ஸ்ட் 2 பாக்ஸஸை ஃபர்ஸ்ட் 2 பிளேசஸை ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க, சி மட்டுமே ஐ மற்றும் ஜேக்கு இடையில் உள்ளன. சி மட்டும்தான் வந்து சிங்கிற பாக்ஸ் மட்டும்தான் வந்து ஐக்கும் ஜேக்கும் நடுவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏ மட்டுமே கேக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது. ஏங்கிற ஒரே ஒரு பாக்ஸ் தான் கேக்கு கீழே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரே ஒரு இடம் தான் காலியாக இருக்கு. அந்த இடத்துல யார் உட்கார வைக்கலாம்? மிச்சம் இருக்க ஆள் டி தான். டி உட்கார வச்சிடலாம். அதாவது டி பாக்ஸை அங்கே பிளேஸ் பண்ணிடலாம். அடுத்து டி மற்றும் ஏக்கு இடையில் எத்தனை பேர்கள் உள்ளன? டி மற்றும் ஏக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க, 1. கொஸ்டின் 24வது கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, ஹிமாங்கி என்பவர் புள்ளி ஏவில் இருந்து தொடங்கி கிழக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நகர்கிறார். கிழக்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நகர்கிறார். எந்த இடத்துல? புள்ளி ஏல இருந்து. அடுத்து என்ன சொல்றாங்க, பின்னர் அவர் வலதுபுறம் திரும்பி 7 கிலோமீட்டர் செல்கிறார். பின்னர் இடதுபுறம் திரும்பி 9 கிலோமீட்டர் செல்கிறார். 9 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுகிறார். பின்னர் அவர் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் செல்கிறார். பின்னர் இறுதியாக அவர் இடதுபுறம் திரும்பி, இதான இடதுபுறத்துல திரும்பி எத்தனை? 11 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். இந்த ஃபைனல் பாயிண்ட்டை தான் பின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஏக்கும் பிக்குமான டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆமாவா? ஏக்கும் பிக்குமான டிஸ்டன்ஸ் என்ன? ஏவை ரீச் பண்ணுறதுக்கு அவர் எந்த டைரெக்ஷனில் நகரணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏவை ரீச் பண்ணுறதுக்கு அவர் என்ன டைரெக்ஷனில் நகரணும்? நார்த் டைரெக்ஷனில் நகரணும். நார்த்தில் 4 கிலோமீட்டர்ஸ் போனார்னா 4 km போனார்னா அவர் ரீச் பண்ணிடலாம். எப்படி 4 kmன்றதை சொன்னேன்? 7 minus 3 is 4 kilometers. இந்த 7 கிலோமீட்டரும் இந்த 3 கிலோமீட்டரும் மைனஸ் பண்ணால் மிச்ச கிலோமீட்டர் தான் அவர் வந்து ஏவை ரீச் பண்ணுறதுக்கு வேண்டியதுக்கான கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர். அடுத்த கேள்வி 25th கொஸ்டின்ல ஆல்ஃபபெட்டிக்கல் நம்பரும் மிஸ்ஸிங் சீரீஸ் மிக்ஸ்டான ஒரு மிஸ்ஸிங் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்க ஆல்ஃபபெட்ஸ் எடுத்து எழுதிடலாமா? எல்லோட பொசிஷன் வேல்யூ 12, பியோட பொசிஷன் வேல்யூ 16, டியோட பொசிஷன் வேல்யூ 20, எக்ஸோட பொசிஷன் வேல்யூ 24. +4 பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு +4 பண்ணாங்கன்னா நமக்கு 28ங்கிறது வருது. 28th பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்கு? 26 இசட்னா 27 ஏ, 28 வந்து பி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பிங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் பிலையும் ஆப்ஷன் டிலையும் தான் பிங்கிறது இருக்குது. அப்போ 2 இதில் இருக்குது. அடுத்தது கண்டுபிடிக்கலாமா? செகண்ட் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். என்னோட பொசிஷன் வேல்யூ 14, கேவோட பொசிஷன் வேல்யூ 11, ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ 8, ஈயோட பொசிஷன் வேல்யூ 5. -3 இங்கே -3 பண்ணால் 2ங்கிறது வருது. செகண்ட் ஆல்ஃபபெட் என்னது? பி. அப்போ பின்னு ஸ்டார்ட் ஆகுறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பியில் தான் பின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஆப்ஷன் டி இல்லை. ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 26th question. Some good questions. JMIKCDன்னு கோட் பண்ணியிருக்காங்க. Many good problems.
அப்போ இது ரெண்டுலேயுமே குட்டுங்கிறது தான் காமனாக இருக்குது இந்த 2 சென்டென்ஸ்லையுமே. அப்போ கோடும் வந்து ஒன்றே ஒன்று தான் காமனாக இருக்குமா? சிடிங்கிறது தான் குட்டோட கோடு. 27th கொஷின். 27th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? நேர் வரிசையில் உட்காந்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஏபிசிடிஇஎஃப் மற்றும் ஜி ஆகிய 7 நபர்கள் ஒரு கிடை வரிசையில் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். சியின் வலதுபுறத்தில் 3 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். சியோட வலதுபுறத்தில், சியோட ரைட் சைடில் 3 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்களாம். அப்போ மிச்சவங்க எல்லாம் லெஃப்ட் சைடில் தான் உட்காந்துருப்பாங்களா? லெஃப்ட் சைடில் ஒரு 3 பேர் உட்காந்துருப்பாங்க. சியில் டோட்டலாக 7 பேருங்கிறனால சியோட சேர்த்து கணக்கு பண்ணால் இப்போ 7 பேர் உட்காந்துருக்காங்களா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஏ மற்றும் பிக்கு இடையில் 4 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஏக்கும் பிக்கும் நடுவில் 4 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்கங்கிறாங்க. அப்போ ஏவை 4 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். அடுத்து இன்னும் முடியல. ஏ மற்றும் பி அவர்களில் யாரும் இடது முனையில் அமரவில்லை. யாருமே வந்து லெஃப்ட் கார்னரில் உட்காரலன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இடது, ஆமாவா? இடது முனையில் யாருமே உட்காரல. அப்போ ஏவை இங்கே உட்கார வச்சுட்டோன்னா 1 2 3 4 2 பேத்துக்கும் நடுவில் 4 பேர் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து டி என்பவர் எஃப்பின் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். டி என்பவர் எஃப்போட உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஜி மற்றும் பிக்கு இடையில் 3 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஜிக்கும் பிக்கும் நடுவில் 3 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்கன்ட்டாங்க. இப்போ ஒரே ஒரு ஆள் தான் மிஸ்ஸிங். யார் அவங்க? ஈங்கிறவங்க. எங்கே உட்கார வச்சிடலாமா? அடுத்து இப்போதான் கொஷினுக்கு வரோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் மற்றும் ஜிக்கு இடையில் எத்தனை நபர்கள் அமர்ந்துள்ளனர்? எஃப்க்கும் ஜிக்கும் நடுவில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 2 பேர் உட்காந்துருக்காங்க. 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். அடுத்த கொஷின் 28வது கொஷினில் என்ன சொல்கிறாங்க? ஃபேஸிங் த நார்த்தா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் ப்ராப்ளம் தான். ஸ்ட்ரெயிட் லைனில் 7 பேர் உட்காந்துருக்காங்க. பியின் இடதுபுறத்தில் யாரும் அமரவில்லை. பியோட இடதுபுறத்தில் யாரும் உட்காரல. அப்போ 1 2 3 4 5 6 6 பேருமே பியோட ரைட் சைடில் தான் உட்காந்துருக்காங்க. பி மற்றும் கியூக்கு இடையில் 4 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். பிக்கும் கியூக்கும் நடுவில் 4 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஒய்யின் வலதுபுறத்தில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஒய்யோட வலதுபுறத்தில் 1 2 3 ஒய்யோட வலதுபுறத்தில் 3 பேர் தான் உட்காந்துருக்காங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் என்பவர் ஆரின் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். எக்ஸுங்கிறவங்க ஆரோட உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்போ எக்ஸ் ஆரை இங்கே உட்கார வச்சிடலாம். டபிள்யூ என்பவர் ஒய்யின் உடனடி அருகாமையாளர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டபிள்யூவை ஒய்க்கு பக்கத்தில் உட்கார வைக்க முடியாது. டபிள்யூவை கியூக்கு பக்கத்தில் உட்கார வச்சிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க? இன்னும் ஒரே ஒருத்தரோட பொசிஷன் தான் எழுதலை. அது யாரோட பொசிஷன்? ஓவை இங்கே உட்கார வச்சிடலாம். டபிள்யூக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக அமர்ந்திருப்பவர் யார்? டபிள்யூவோட இடதுபுறத்தில் 3ஆவதாக இருக்கிறது யார்? ஒய். ஆப்ஷன் டி, ஒய் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஷின் 29வது கொஷின். 29வது கொஷினில் என்ன சொல்கிறாங்க? ஆல்ஃபபெட்டிக்கல் அனாலஜி சால்வ் பண்ணிடலாமா? என் ஹெச் பி ஜே ஆர் டி. என்னோட பொசிஷன் வேல்யூ 14, ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ 8, ஜேவோட பொசிஷன் வேல்யூ 10, பியோட பொசிஷன் வேல்யூ 16, ஆரோட பொசிஷன் வேல்யூ 18, டியோட பொசிஷன் வேல்யூ 20. +2 +10 +2 இங்கேயும் +2. இதை வச்சே நம்ம கீழே இருக்க ஆப்ஷன்ஸை சால்வ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க?
ஆப்ஷன் ஏல இது ஐ டி. ஐயோட பொசிஷன் வேல்யூ 9, டியோட பொசிஷன் வேல்யூ 4. அடுத்து எல் எஃப். எல்லோட பொசிஷன் வேல்யூ 12, எஃபோட பொசிஷன் வேல்யூ 6. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? என்னோட பொசிஷன் வேல்யூ 14, ஓட பொசிஷன் வேல்யூ 15. +3 பண்ணியிருக்காங்க, இங்கே +2 பண்ணியிருக்காங்க, இங்கேயும் +2 பண்ணியிருக்காங்க, இங்கே +9 பண்ணியிருக்காங்க. ஆமாவா? இங்கே ஆனால் என்ன வந்திருக்கணும்? +2 வந்திருக்கணும். இங்கே ஆனால் என்ன வந்திருக்கணும்? +10 வந்திருக்கணும். அப்போ இந்த 2 ஆல்ஃபபெட்டையும் சேஞ்ச் பண்ணோன்னா போதும். ஆமாவா? அப்போ என்ன பண்ணியிருக்கலாம்? ஒன்று ஐயை சேஞ்ச் பண்ணியிருக்கணும், இல்லை எல்லை சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஐங்கிறது எங்கேயாச்சும் சேஞ்ச் ஆயிருக்கா? சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ ஜேவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? ஜே இதுக்கு ஐக்கு பதிலாக ஜே வந்திருந்தேன்னா ஜேயோட பொசிஷன் வேல்யூ 10. அப்போ 10னா +2 பண்ணோன்னா 12. அப்போ இங்கே ஐக்கு பதிலாக ஜேங்கிறது வந்திருக்கலாம். அப்போ ஆப்ஷன் ஏவை கேன்சல் பண்ணிடலாம், ஆப்ஷன் பியவும் கேன்சல் பண்ணிடலாம். ஒன்று ஆப்ஷன் சி வந்திருக்கணும், இல்லை ஆப்ஷன் டி வந்திருக்கணும். ஓகேவா? அப்படி பார்க்குறப்ப இங்கே வந்து இப்போ 10 வந்திருக்கணுமா? +10. +10னா 16ன்னு வந்திருக்கணும். 16th பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது? பிங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. அப்போ ஓக்கு பதிலாக பிங்கிறது வந்திருக்கணும். இப்போ லாஸ்ட் ஆல்ஃபபெட் வந்து பியாக வந்திருக்கணும். ஆப்ஷன் சி இல்லை, ஆப்ஷன் இங்கே சியில் வந்து ஓங்கிறது இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த மாதிரி நீங்களே வந்து ஆப்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப தான்ப்பா உங்களுக்கு புரியும். இப்போ என்ன தான் டீச் பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸோ நீங்களே உட்காந்து அனலைஸ் பண்ணி போடுறப்ப தான் கன்ஃபியூஷன் ஆகாது. இப்போ டீச் பண்ணுறப்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கலாம், இல்லை சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப ஒரு 2 டைம் இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள், இல்லை இந்த ப்ராப்ளமை மட்டும் ஒரு 2 டைம் ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இது எல்லாமே டைம் சேவிங்க்கான ஒரு ஹிண்ட்டு தான். ஓகேவா? ஒருத்தர் ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை ஓவராலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் சேவிங்க்கு. அடுத்த கொஷின், 30th கொஷின். நம்பரும் சிம்பிளும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? அவை ஒன்றொன்றுக்கும் உடனடி முன்பாக ஒரு எண்ணையும் மற்றும் உடனடி பின்பாக ஒரு எண்ணையும் கொண்டுள்ள அத்தகைய சின்னங்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சிம்பிள், சின்னத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர், சின்னத்துக்கு பின்னாடி ஒரு நம்பர், சின்னத்துக்கு முன்னாடி ஒரு எண், சின்னத்துக்கு பின்னாடி ஒரு எண் எத்தனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்பர், ஒரு சிம்பிள், ஒரு நம்பர். வேற ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? ஒண்ணே ஒன்று தான் இருக்கா? ஆமாம், பாருங்க, ஒண்ணே ஒன்று தான் அந்த மாதிரி இருக்கு, வேற எதுவுமே அந்த மாதிரி இல்லை. ஸோ 1. ஓகேவா? 30 கொஷின் சால்வ் பண்ணியாச்சு. ரெகுலராக கிளாஸஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து எடுத்துகிட்டு வர கொஷின்ஸில் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கிளாஸஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் இல்லையா? நாளுக்கு நாள் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது 2-3 டைப்பில் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. நம்பர் சீரீஸ் நம்ம பார்த்ததுலேயே இதே மாதிரியே வந்து இந்த மாதிரி நம்பர் சீரீஸ் பார்த்ததுலேயே இப்போ 3 டிஜிட்டில் ஒரு 5 நம்பர் சீரீஸ் பார்த்தோம். இப்போ ஒர்க் அவுட் ப்ராப்ளம்க்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன்ல, அது வந்து டிரெக்ஷன் ப்ராப்ளம் தான். பொசிஷன் ப்ளஸ் டிரெக்ஷன் பிளேஸ் பண்ண ப்ராப்ளம் தான். அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதோட ஆன்சர்ஸை வந்து நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு இல்லை, மண்டே கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். மண்டே கிளாஸஸ் இருக்கும், மண்டே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ. ஒன் செகண்ட், இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். போத் சால்வ்டு அண்ட் அன்சால்வ்டு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணிங்கனாலும் பண்ணலனாலும் நீங்கள் அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி டைமர் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிங்க. ஆல்ரெடி நான் ஃபுல் ப்ராக்டிஸில் இருக்கேன் அப்படின்னா டைமர் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பாருங்கள். இல்லை நான் சும்மா ப்ராக்டிஸ்க்காக தான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் சும்மா கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.